இண்டெக்ஸ் அண்ட் ரேங்க் 2024 இந்தியாவோட தரவரிசை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் பாலின இடைவெளி குறியீடு 129 146 நாடுகளில், பாலின சமத்துவமின்மை குறியீடு 108 193 நாடுகளில். ஸோ இன்இக்வாலிட்டி அப்படின்னா 108, கேப் அப்படின்னு கேட்டால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 126வது இடம், உலக மகிழ்ச்சி குறியீடு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துங்க, கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ HTI அப்புறம் ஹாப்பினஸ் இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டெக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், ஓகேங்களா. ஸோ ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம விசா இல்லாமலே எத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ நீங்கள் சக்திமிகு கடவுச்சீட்டில் ஃபஸ்ட் இடம் வந்து சிங்கப்பூர், ஜப்பான் வந்து 4வது இடத்துல இருக்குது. ஜப்பான் தான் லாஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. அதேமாதிரி குளோபல் கிளைமேட் எக்ஸ்சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் சர்வதேச காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் வந்து 7வது இடம். அதாவது காலநிலை மாற்றத்துக்கான என்னென்ன செயல்பாடுகள் பண்ணுறோமோ அதை வச்சு ரேங்க் கொடுத்துருக்காங்க. நன்றி.